ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. காரத்துக்காக தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது அந்த நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் மீனை விட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மசாலா எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறமா ஃபைனலாக கருவேப்பிலையை வந்து தூவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது க்ளீன் பண்ணி வச்சுனுங்கிற மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மீன்லேயும் மசாலாவை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1 ஹவர் அளவுக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை பொரிச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மீன் உள்ள மசாலா எல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. இப்போ பாருங்கள், நான் ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காணங்காத்தா மீனை தாங்க பொரிக்கிறேன். இது வந்து முள் அவ்வளவா இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்காமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி மற்ற மீனும் திருப்பி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிக்கும் போதே அதோட வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக கமகமன்னு வருதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம முள் இல்லாத மீன் தான் வாங்கியிருக்கோம், அதனால் குழந்தைங்கள்லாம் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமே திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துகிட்ட பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மீன் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.